கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை அஷ்டம சனி போனதே பெரிய ஒரு ஏற்றம். கடந்த ஒரு 2.5-3 வருஷமாக அவர்கள் பட்ட பாடு துன்பங்கள் மிகவும் அதிகம். வேலையில் பிரச்சனை, உடல் நலத்தில் பிரச்சனை எல்லாமே நடந்திருக்கும். இப்போ இந்த பராபவ வருஷம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். கவலைப்பட தேவையில்லை. 9ஆம் இடத்துல போய் சனி பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக பெரிய அளவில் பிரச்சனை பாதிப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. தந்தையினோட சொத்துக்களில் வரக்கூடிய வாய்ப்புகள் சற்று கம்மியாக இருக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால தீர்க்கமான சிந்தனை, தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கும். நிச்சயமாகவே பார்த்தாலேயானால் வேலையில் மாறுதல்கள் வரும். அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 10ஆம் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. 10ஆம் மாதம்னா அக்டோபருக்கு மேலே பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தாலேயானால் ராகுவினுடைய மாற்றமும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இருந்தாலும் கேதுவினுடைய மாற்றம் சற்று பின்னடைவை கொடுக்கும். உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கேதுவுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு வர்றது ரொம்பவுமே நல்லது. அதை தவிர பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அதாவது அதீதமாக உங்களை தூண்டி உங்கள் மூலியமாக அதீதமாக ஆசையை தூண்டக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு, அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக போடுறது ரொம்பவும் நல்லது. எதிர்பாலினத்தரை நம்ப வேண்டாம். நண்பர்களோடு ரொம்ப ஜாகிரதையாக பழகிறது நல்லது. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். மொத்தத்தில் பார்த்தலையானால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு 85 விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த பராபவ வருஷம் கொடுக்கும்.